மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இந்த வருடத்தினுடைய முடிவில் இந்த வருஷம் நான் இதை சாதித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம். அப்போ 2025 டிசம்பர் 31க்குள்ளே என்னென்ன விதமான குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த குரு பகவானை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 12 கூடியவன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து விபரீத ராஜயோகம் தந்து கொண்டிருக்கிறார். நல்ல வேலைக்கு 4ஆம் இடம் அதிச்சாரமெல்லாம் 3ஆம் தேதியோடு முடிஞ்சுது. இன்றைக்கி 11ஆம் தேதி. இன்றைக்கி காலையில் என்ன வந்துட்டார், குரு பகவான் திரும்ப மீண்டும் மிதுனம். நல்லா இருக்குல்ல டைட்டில், மீண்டும் மிதுனம் வந்துட்டார். ஏன்னா 3ஆம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெறுகிறார். இந்த புத்தனை பார்க்குறார். 3 6 கூடையவர். பெரும்பாலான கடன்களை திருப்பி தர வேண்டும்ங்கிற எண்ணம் வரும். நண்பர்களே, கடன் எப்பொழுது தீரும்? கடன் எப்பொழுது தீரும் சொல்லுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்ன டாபிக் பேச போகிறோம்? அடுத்த ஒரு 49 நாள் இருக்குது. இந்த 49 நாளில் நான் ஒருத்தன் தான் ரொம்ப நாளாக 60 நாள் ஆக போது. மேஷராசிக்காரர்களே, 60 நாள்லேருந்து பேசிகிட்ருக்கேன். ஐயா 100 நாளுக்கு முன்னாடி பேசிகிட்ருக்கேன். டார்கெட் அச்சீவ் பண்ணிங்களா இல்லையா, டார்கெட் அச்சீவ் பண்ணிங்களா இல்லையா? என்ன சார் வர வர மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு நம்ம குடும்பம். டார்கெட்னு ஒன்று எதுக்கு சார்? மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறதே ஒரு டார்கெட் தானே சார். அந்த போங்கெல்லாம் வேணாம். என்ன ஒரு டார்கெட் அது? நீங்கள் அட்லீஸ்ட் நண்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இந்த வருடத்தினுடைய முடிவில் இந்த வருஷம் நான் இதை சாதித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும். இந்த வருஷம் நான் ஒரு கார் வாங்கினேன், இந்த வருஷம் நான் ஒரு வீடு வாங்கினேன், இந்த வருஷம் நான் இந்த கடன்களில் அடைச்சிட்டு புதுசாக நான் இனிமேல் கடன் இல்லாத வாழ்க்கைக்கு பிரயாணம் பண்ணுறேன். 2026 ஜனவரி 1 நான் புதிய சகாப்தத்தை துவங்க போகிறேன். அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் தானேங்க இந்த வருஷம் சாதித்தேன்னு அர்த்தம். அப்போ 2025 டிசம்பர் 31க்குள்ளே என்னென்ன விதமான குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த குரு பகவானை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 12 கூடியவன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து விபரீத ராஜயோகம் தந்து கொண்டிருக்கிறார். நல்ல வேலைக்கு 4ஆம் இடம் அதிச்சாரமெல்லாம் முடிஞ்சுது. இந்த 10ஆம் தேதியோடு முடிஞ்சுது. இன்றைக்கி 11ஆம் தேதி. இன்றைக்கி காலையில் என்ன வந்துட்டார், குரு பகவான் திரும்ப மீண்டும் மிதுனம். நல்லா இருக்குல்ல டைட்டில், மீண்டும் மிதுனம் வந்துட்டார். ஏன்னா 3ஆம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெறுகிறார் இந்த குரு பகவான். 3லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். மீண்டும் காதல். நண்பர்களே, நிறைய பேர் ஒய்ஃப் கூட ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது சார். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு நிம்மதியே இல்லை. நான் ஒரு ரூட்டில் போனால் ஒவ்வொரு ரூட்டில் போகிறேன். நண்பர்களே, அதுக்கு பேர் தான் குடும்பம். 2 பேரும் ஒரே மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா அதில் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே கிடையாது. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கணும், அவங்க ஒரு மாதிரி இருக்கணும். அதுலேயும் உங்கள் காதல் நல்லா இருக்கணும். தட் இஸ் லவ். ஸோ அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து அந்த பழைய கான்ட்ரவர்சிஸ்லாம் சரி பண்ணி உங்களை ஒரு வழியாக சரி பண்ணிட்டார். அதெல்லாம் பண்ணிடுறார். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய 9ஆம் இடமாகப்பட்ட, அதாவது உங்களுடைய 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறது. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம். ஏற்கனவே கடகத்திலிருந்து விருச்சிகத்தை பார்த்தார். இப்போ என்ன பண்ணுறார், தனுசை பார்க்குறார். இந்த தனுசை குரு பகவான் பார்க்கறதுல ஒரு நிறைய நல்ல விஷயம் இருக்குது நண்பர்களே. என்னென்னா, ஒரு 3-4 பேர் இங்கே தான் சுற்றிட்டுருக்கான் இந்த தனுசில் தான். இது இந்த நவம்பர் மாதம் யார் யார்? மிஸ்டர் சூரியன், மிஸ்டர் செவ்வாய், மிஸ்டர் புதன், மிஸ்டர் சுக்கிரன். ஏன் அங்கே போய் சுற்றிட்டுருக்காங்க? அது அவங்கள தான் கேட்கணும். பட் ஆனால் அவங்க எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் இருக்காங்க. அடி தூள். இதை விட அதிர்ஷ்டம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அதிர்ஷ்டங்கிற இடத்துல இத்தனை பேர் உட்காந்துருக்கான். அதை குரு வேறு பார்க்குறான். இந்த நேரம் கரெக்டாக ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணிங்கன்னா சூப்பராக ஷைன் ஆகும். நல்லா என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் எதை பண்ணாலும் சரி, நீங்கள் மேலே வந்துடுவீங்க. அதிர்ஷ்டத்தை குரு பார்க்கிறார், சும்மா கிடையாது. 9ஆம் இடம் என்பது அப்பாவோட உடம்பு. பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு அப்பானால ஒரு நிம்மதியே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அப்பாவுக்கு ஒரு தீரா பெருவியாதி ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 9 பார்க்கும்போது அப்பாவோட உடல்நிலை சரியாகுது. அண்ட் ஆல்சோ அவரே 5 கூடியவர் என்பதால் சொத்து சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை. எங்களுக்கு சொத்து இருக்குது சார், ஆனால் அந்த சொத்து வருமானு தெரியல, ஒரு பிராது போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ சரி, அந்த சொத்து விஷயம் உங்கள் கைகூடி வரும் மாதிரியான ஒரு நல்ல நேரம் என்பது வந்துவிட்டது. அடுத்ததாக இந்த குரு பகவான் மிஸ்டர் சுக்கிரனை பார்க்குறார். அவர் 2 கூடையவர். 2 கூடிய சுக்கிரன் என்பதால், அந்த சுக்கிரன் 2 கூடியவர் என்பதால் உங்களுடைய திருமண வாழ்க்கை அது சூப்பராக அமையுது.
அடுத்தாக குரு பகவான் உங்களுடைய இவரை புதனை பார்க்குறார். 3 6 குடைவர். பெரும்பாலான கடன்களை திருப்பி தர வேண்டும்ங்கிற எண்ணம் வரும். நண்பர்களே, கடன் எப்பொழுது தீரும்? கடன் எப்பொழுது தீரும் சொல்லுங்கள். கடன் எப்பொழுது தீரும் என்றால், கடனை அடைக்கணும்னு நீங்கள் முதல்ல நினைக்கிறோம். நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த கடன் தேர்ந்துடும். பெரிய பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய விஷயம்னு இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. கடனை அடைக்கிறது எப்படி? கடன் அடைக்கணும்னு நீங்கள் நினைக்கணும். நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த கடன் அடைஞ்சிரும். அவ்வளவுதான். அப்போது அந்த கடன் அடையிறது எப்படி? அப்போது நீங்கள் அதுக்கான ஒரு படி முன்னாடி வைக்கிறீங்க. இதுக்கப்புறமா நம்ம வட்டி கட்ட வேண்டாம், இதுக்கப்புறமும் நம்ம இதை தொடரக்கூடாது. 2026 ஜனவரி 1 ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கோங்க நண்பர்களே. எல்லாம் நம்ம எண்ணங்கள் தான். 2025க்கும் 2026க்கும் இந்த 50 நாளில் பெருசாக உலகம் அழிஞ்சிட போகிறதில்ல. நிறைய பேர் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன், அந்த சுனாமி வரும், அப்படி பாலம் 2ஆக போகும்ல. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம நல்லா இருப்போம். 2026 சூப்பராக தொடங்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2026 தொடங்கும்போது ஒரு எண்ணத்தோடு தொடங்கணுங்க. அதாங்க ஒரு திமிரு. இப்போயோட கடன் அடைச்சிட்டேன், இனிமேல் 2026 நான் புதுசாக இருப்பேன், 2027 அதை விட பெருசாக இருப்பேன். இங்கே பாருங்கள், நமக்கு நம்ம தான் ஸ்கேலு, நமக்கு நம்ம தான் ராஜா, வேறு யாரும் கிடையாது. நம்மளே பார்த்துக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கமா தப்பு பண்ணுறோமா, கரெக்டாக இருக்கமா தப்பு பண்ணுறோமா. அப்போது குரு பகவான் அதை பார்க்கும்போது கடன் அடைப்பீங்க. அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறார்? ராகுவை பார்க்கிறார். 11ஆம் இடத்து ராகு. 11ஆம் இடத்து ராகு என்பது அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது, லாபத்தை தரக்கூடியது. இது வரைக்கும் என் கம்பெனி எப்படி ஓடிச்சுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் என் கம்பெனி நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும். நண்பர்களே, எந்த ஒரு விஷயமே நான் அடிக்கடி சொல்வேன். என்னுடைய தத்துவத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். துவங்குவது எளிது, நடத்துவது கடினம். துவங்குவது எளிது, நடத்துவது கடினம். அது காதலாக கூட இருக்கலாம், கல்யாணமாக கூட இருக்கலாம், தொழிலாக கூட இருக்கலாம். நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும், அது ரொம்ப பெரிய கஷ்டம். கன்சிஸ்டன்சி இன் தி ஜாப். புதுசாக வேலை தொடங்கியவர்களுக்கெல்லாம் என்னோட அட்வைஸ் தான். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார், அதை குரு பார்த்து விட்டார். கன்சிஸ்டன்சி இன் தி ஜாப். தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அதுக்கான பலன் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும்போது வேலைக்கான பலனும் மிஸ் ஆகிறது. அப்போது நம்ம மேலே இருக்குது தப்பு. கன்சிஸ்டண்ட்டாக ஏன் இல்லை அப்படிங்கிறதுல இருக்குது தப்பு. வாழ்வினுடைய இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸு, சுகதுக்கங்களால் நம்ம தடுமாறிடும். அதுதான் தப்புன்றேன். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். வேலையை மட்டும் பார்க்கணும், வேறு எதுவும் பார்க்கக்கூடாது. இன்னும் வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும், வேறு எதுவும் பார்க்கக்கூடாது. 11ஆம் இடத்துக்கு நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 3 வருஷம் மேஷராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்குது நேரம். 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் அடுத்து 2027 5க்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் என்னங்க, இந்த 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கல்யாணம், வீடு, குழந்தைன்னு செட்டில் ஆகிடுங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் ஜாலியாக இருங்களேன். உங்களை யாரும் வேணாம்னா ஒரு 2 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்துக்காக செலவு பண்ண மாட்டிங்களா? இந்த 2 மாதம், இந்த நான் சொல்கிறேன் இந்த 50 நாள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவோ கடன் அடைக்கலாம். இன்பங்கள், கேளிக்கைகள் அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் ஆஃப்டர் 25ஆம் தேதி, டிசம்பர் 26, 27, 28 வந்ததுன்னா அங்கே நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். இப்போ நோ ஜாலி, ஒன்லி ஒர்க். அதுக்கு முன்னாடி கடன் அடைங்க. வாழ்த்துக்கள். கீழே போயிட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுவாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுவாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க